ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தென்காசி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் 65 பிரியாணி. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1.5 ஸ்பூன் 65 மசாலா, ஒரு முட்டை அடித்து சேர்த்துக்கலாம். பாதி லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். 15 நிமிஷம் ஊறட்டும், சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிட்டு சிக்கனை எடுத்து சேர்த்துக்கலாம். எடுத்துடலாம். பாத்திரத்தை சூடாக்கி தேங்காய் நெய்யும் சேர்த்துருக்கேன். சூடாகட்டும். நெய் சூடாகிட்டு ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கிறேன். 3 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள்னா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2.5 ஸ்பூன் இஞ்சி போட்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 4 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி. சிக்கன் சேர்த்துக்கலாம். 4 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். 3 கப் அரிசி எடுத்துருக்கேன். அதுக்கு 6 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். பாஸ்மதி ரைஸ் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். சேர்த்துக்கலாம். ரைஸுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி சிக்கனுக்கு உப்பு போட்டிருக்கோம். இந்த தண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அடுப்பை இனிமேல் சிம்மில் வச்சுக்கலாம். வச்சு மேலே ஒரு வெயிட் ஏதாவது தூக்கி வச்சுக்கலாம். கரெக்டாக மல்லி புதினா மேலே சேர்த்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பண்ணிட்டு ஒரு வெயிட் மேலே வச்சுக்கலாம். கிளிப்பை மாட்டிக்கலாம் 4 பக்கமும். ஒரு 20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பிரியாணி ரெடி.